சென்னை கோயம்பேடு சந்தையில் 40 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு முருங்கைக்காய். 1 கிலோ முருங்கைக்காய் 400 ரூபாய் வரை விற்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. மீண்டும் தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்க அனுமதிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை. இன்று மாலை 4:04 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-59 ராக்கெட். தொழில்நுட்ப கோளாறால் நேற்று கவுண்டவுன் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் தொடக்கம். நேற்று இரவு பெய்த மழையால் திருவண்ணாமலை செண்பகத்தோப்பு அணையிலிருந்து 2100 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த மாவட்ட நிர்வாகம். மீட்பு பணிகள் நடப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரியில் 17 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவு. வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்தால் ஜனவரியில் தேர்வு. மற்ற பகுதிகளில் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி தேர்வு தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தும். வெள்ளத்தால் இடையார்பாளையத்தில் உடைந்த பாலம். கடலூர் புதுச்சேரி இடையே மாற்றுப்பாதையில் போக்குவரத்து. வடசென்னை வளர்ச்சிக்காக 1383 கோடியில் 108 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களின் விருப்பங்களை வைத்து திட்டங்களை தீட்டி வருவதாகவும் பெருமிதம். அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பென்ட்ரல் புயல் பாதிப்புகள் குறைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். அவதூறு பரப்பி ஆதாயம் தேட சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என குற்றச்சாட்டு. மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க. மழை காரணமாக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS புகார். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளும் தடையின்றி கிடைக்க திமுக அரசு உறுதி செய்யவும் வலியுறுத்தல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது OPS உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்க வேண்டும். 4 வாரத்தில் முடிவெடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. சபரிமலையில் டோலி ஊழியர்கள் போராட்டம் நடத்தவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவும் தடை. ப்ரீபெய்ட் முறையை தேவசம் போர்டு அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது கூட்ட நெரிசல். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்த பெண் உயிரிழந்த சோகம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விபத்து. பால்கனியின் கீழே நின்றிருந்தவர் உயிரிழந்த பரிதாபம். மகாராஷ்டிரா முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். போதைப் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பு. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் உள்ளிட்ட 7 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்தது அம்பத்தூர் நீதிமன்றம்.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க திடீரென்று வந்த அல்லு அர்ஜுனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாக உள்ள நிலையில் நேற்று இரவு 9:30 மணிக்கு ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டன. இதனை காண ஹைதராபாத்தில் சிக்கட்பள்ளி என்ற இடத்தில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் ஏராளமான ரசிகர்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். அப்போது புஷ்பா 2 படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் முன்னறிவிப்பின்றி திரையரங்கிற்கு படம் பார்க்க சென்றதாக கூறப்படுகிறது. அல்லு அர்ஜுனின் வருகையை அறிந்த ரசிகர்கள் திரையரங்கிற்குள் முண்டியடித்துக் கொண்டு நுழைந்தனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கணவர் மற்றும் மகனுடன் சென்ற 35 வயது மதிக்கத்தக்க பெண் மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்த பெண்ணிற்கு CPR சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்தார். அவரது மகனும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திரையரங்கிற்கு வெளியே கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது பலத்த பாதுகாப்புடன் அல்லு அர்ஜுன் உள்ளே படம் பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. விடியா அரசு என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் விடியா மூஞ்சிகள் என்றும் தானும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் களத்தில் இருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றெரிச்சல் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் வால்டாக் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 1383 கோடி ரூபாய் மதிப்பில் 108 திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முடிவுற்ற பணிகளையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வெள்ளத்தில் இருந்து சென்னை மீண்டு வந்தது போல் புயல் பாதிப்பில் இருந்து மீண்டு வருவோம் என்றார். செயற்கை வெள்ளத்தால் அதிமுக ஆட்சியில் மக்களை தவிக்க விட்டதாகவும் அந்த காலமெல்லாம் தற்போது மலையேறி விட்டதாகவும் அவர் கூறினார். அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கர்ல ஒட்டுவாங்க. அந்த காலம்லாம் இப்ப மலையேறி போச்சு. நாம எடுத்த நடவடிக்கையால சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு. மழை நின்ன உடனே நான் கொளத்தூர் தொகுதியை பார்வையிட்டப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார், முதல் முறையா தில்லை நகர், வீனஸ் நகர், செந்தில் நகர் போன்ற இடங்கள்ல வெள்ளம் வரல. நம்பி வந்தவர்களை கைவிடாத சென்னையை வளர்த்தெடுக்க மேயராக பல்வேறு திட்டங்களை உருவாக்கிய தாம் முதலமைச்சராகவும் திட்டங்களை தீட்டி வருவதாக தெரிவித்தார். சந்திக்கு வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் பல பேர் சொல்லுவாங்க, மறக்காம உன்னை நிச்சயமா சொல்லிட்டு போவாங்க, சென்னை சிட்டி எப்படி டெவலப் ஆனது, எப்படி டெவலப் ஆயிருக்க, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு அவங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். தென் சென்னைக்கு நிகராக வட சென்னையும் வளர்ச்சியடைய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். தொடங்கி வச்ச 8 மாசத்துல அந்த 87 பணிகள்ல 29 பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தானும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் களத்தில் இருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றெரிச்சல் என்றார். விடியலை தருவதுதான் உதயசூரியன். ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது. விடியல விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டை படுபாதாளத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது. அது விடியவே முடியாது. அவதூறு பரப்பி ஆதாயம் தேட சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதிமுக கட்சியும் இரட்டை இலை சின்னமும் இபிஎஸ் அணியிடம் உள்ள நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக பல பிரிவுகளாக உடைந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்கள் படி எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் கட்சியும் இரட்டை இலை சின்னமும் சென்றன.
இதை நீதிமன்ற உத்தரவுகளும் உறுதி செய்தன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்தார். அதில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்டதிட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இபிஎஸ் தரப்பு அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவித்துள்ளார். தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டுமென மனுவில் மனுதாரர் சூரியமூர்த்தி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பெற்றதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை எனவும் தங்களது தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சாதகமான உத்தரவாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரசிற்கு ஏற்பட்ட நிலை தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜகவில் இருந்து வெளியேறியதனால் பாஜக இப்பொழுது அதிமுக எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தையும் பலகீனப்படுத்துகிற முடிவுக்கு வந்துவிட்டதை போலதான் தோன்றுகிறது. அது ஏன்னா நம்ம திடீர்னு இப்ப வழக்கு கொண்டு வருது, நீதிமன்றம் தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய பதில், இதுல அண்ணன் ஊபிஎஸ்னுடைய இடையிட்டு இந்த முறையீடு, இவைகளெல்லாம் பொருத்தி பார்த்தா மீண்டும் இரட்டை இலை எடப்பாடியிடம் உறுதிப்படுத்தி இருப்பதை கேள்விக்குறியாக்கிய தீர்ப்பு வரும்னு பார்க்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் தந்த உத்தரவால் அதிமுகவுக்கு அளவு கூட பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதாவது இது சிவில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சின்னம் ஒதுக்கப்பட்டதில் மாற்றி தேர்தல் ஆணையம் நிச்சயமா முடிவெடுக்காது. ஒருவேளை இன்கேஸ் நான் ஒரு புள்ளி போட்டு சொல்றேன், அப்படி ஒரு மாற்றி முடிவு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அதிமுகவுக்கு மேலும் வலு சேர்க்கும். அதாவது வெற்றி பெறக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அதிமுகவை பின்னிருந்து சில சக்திகள் இந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதிமுக ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதே மாதிரி சிவில் வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா திரு அஜித் பவார் அவர்களும் அதே மாதிரி சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி சிவில் வழக்குகள் இருக்கிறப்ப அவங்களுடைய எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்களுக்கு சின்னத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்குது அப்படிங்கிறது நினைவுறுத்த விரும்புகிறேன். இந்த நிலையில் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த சின்னம் முடக்கப்படுமா என்பது விவாதப் பொருளாகியுள்ளது.